உங்க தலைவர் எப்ப சார் செய்தியாளர்களை சந்திப்பாப்ல? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இப்போ ரொம்ப நாளா அப்படியே போயிட்டு இருக்கு. NDTVல ஆஃப்டர் கேமரால வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்ப வந்து பொதுவெளியில உங்களை மாதிரி வந்து பத்திரிகையாளரை சந்திக்க போறாரு? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பாரு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தலைவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு குற்றமாக சொல்லப்படுது. இப்ப நீங்க எல்லாம் யாரு? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். அப்ப நான் சந்திக்க கூடாதா? நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். இவரு கத்துறாரு, இவர்தான் காசுநாதன். இவரு கத்துறாரு, இவர்தான் காசுநாதன். நானும் கத்துறேன், நான் தான் காசுநாதன். என்ன நக்கலா? அப்ப எங்களை போல எளிய விட்டு பிள்ளைகள், ஏழை விட்டு பிள்ளைகள், சாதாரண ஆட்களும் போய் பேசணும், பத்திரிகையாளர் சந்திக்கணும், மேடைதோறும் பேசணும். இந்த கனிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கிறேன். அதேதான். அந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. சில கேள்விகள் கேட்கணும். ஒண்ணு, கூட்டணி வைக்க போறீங்க அல்லது கூட்டணிக்கு உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையா? தம்பி ஜான், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, இது மட்டும் சொன்ன போதுமா? ஓகே. சிறுசா இருக்குமோ, ஒருவேளை பெருசா இருக்குமோ, சிறுசா இருக்கே. நான் முதலமைச்சரா ஆவேன், அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். ஆஹா, அதே சண்டாளம் தாயா. யோ, ஒளிஞ்சு காண்டது போது வெளியே வாயா. இப்ப என்ன நடந்துச்சோ, இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கும் போது இப்படி சைடுல பார்த்து சொன்னோம்ல, ஆமா, அந்த மாதிரி ஜான் சொல்லி கொடுப்பாரு. வாய் மட்டும் தான் அவனுது, வார்த்தை எல்லாம் என்னது? ஜானையே இங்க உட்கார வச்சாலும் அதுக்கே பதில் தெரியாது. வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். கேள்வி எல்லாமே கேக்குறாங்க, விஜய்க்கு ஒரு கேள்விக்கும் பதில் தெரியல. விஜய் வந்து சரி பண்ணணும், அது பண்ணலாம் அப்படின்னு அங்க இருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சார் இந்த கேள்விக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணும் சார், என்ன சார் நீங்க அடுத்த கேள்வி, என் கூட இருக்கவங்க எல்லாம் சேனைகள் அப்படின்னு இருக்காரு. உன் திருவாய் முடிக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் கேளு. என் கூட இருக்கவங்க எல்லாம் சேனைகள் அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல சார். இந்த எமோஷன் அந்த கேள்விக்கு வேணும், அந்த எமோஷன் இந்த கேள்விக்கு வேணும். ஒரு 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இன்டர்வியூ, வீடியோ ரெக்கார்ட் இருக்கு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். என்ன கேள்வின்றத முதல்ல கொடுங்கன்னு சொல்லி பேப்பரை வாங்கிட்டு போயிட்டாராம், கொஸ்டின் எழுதி. அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு வந்து ஜானோட உட்காந்து ஒரு அறையில விடை எழுதி கொடுத்து, நான் பேசலாம் மாட்டேன், இந்த இருக்க ஆன்சரு, நீங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர் இது, இதான் ஆன்சர் பேப்பர், இதை வச்சு நீங்களே மெர்ஜி பண்ணிக்கங்கன்னு. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். எல்லாமே இருக்கு. நீங்க அந்த 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் மட்டும் வாட்ச் வாரியர்ஸ். ஏன்னா 5 மணி நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? மாநாடுல 20 நிமிஷம் தான் பேசுறாங்க, 5 மணி நேரம் என்ன கிழிச்சு தள்ளிருப்பாரு. அப்படின்னா இதெல்லாம் வந்திருக்கும்ல. என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசு? என்னையா பப்ளிக்? NDTV அந்த செய்தியாளர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு, விஜய் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேட்டி எடுத்தவரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மானகட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியும்? அது குறித்து உங்களுடைய பார்வை? அது பேட்டியே கிடையாது. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆஃப் கேமரா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி நான் இப்பதான் சார் ஒண்ணு கேள்விப்படுறேன். வீட்டுல கூப்பிட்டு பார்த்து டீ சாப்பிட்டு பேசியிருக்காங்க. அடங்கொம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. சொல்றாங்க. இது எப்படி பேட்டி? நிகழ்ச்சிக்கு அவர் வரல, அதனால அங்க வந்தா சிக்கலா இருக்கும். என்னன்னா இவருக்கு பயம். நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மன்னமனாலும் உங்களுக்கு தெரியல. கலந்துக்காம விட்டா 4 பேர் ரொம்ப எதனா மோசமா பேசுவாங்க பொழுது அழைப்பு கொடுத்து கூட போல. ஆனா இதுல கலந்துக்காம இருந்தா தப்பா போயிடும்னா சரி, அப்ப அந்த 5 பேர் வண்டி அழகா வீட்டுக்கு கூட்டு வா, காதும் வச்ச மாதிரி நம்ம பேசிட்டு நம்மளை பத்தி போய் வெளியில பெருமை, நீங்களே பெருமையா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு நான் கேக்குறேன். நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் நேரா ஃபோன் பண்ணி சீஃப் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி, இது பேட்டியும் கிடையாது, ஒரு மனங்கடையும் கிடையாது, இது பேட்டியே கிடையாது, சொம்படிக்கு சொல்றாங்க, இது வேணாம். இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. இது எவ்வளவு கேவலம். அவங்க சேனல்ல ரெட் பிக்ஸ்னு ஒன்னு இருக்கு, அதுல கொடுக்காம அங்க போய் கொடுத்திருக்காரு. ஃபீலிங்ஸ் அவ்வளவு கேவலப்படுத்திருக்கீங்க நீங்க. அவ்வளவு ஏன் போறீங்க? ராஜ்மோகன் ரிப்போர்ட் சேனல் தெரியுமா? சீ, எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. நோ சூடு, நோ சர்னை, நோ ப்ராப்ளம்.
எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? கம்பெனியில் இருக்கவங்க எல்லாம் பேச மாட்டாங்க, கூச்ச சுபாவம் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சார்பா ஒரு அறிக்கையை எழுதி கையில கொடுத்து இதை நீங்களா போடுங்க அப்படின்வாங்க. அந்த வேலையை பாக்குறீங்க நீங்க. இப்படிதான் டிரைவர் துப்புனா அவன் துப்புனா அவன்கிட்ட கடன். அப்புறம் ஏன் வெளியில வர மாட்டேன்றீங்கன்னு கேட்டவனா, பாத்தீங்களா கரூர் சம்பவத்தை, அதனால தான் நான் வெளியில வரல. சரி பாண்டிச்சேரியில 10 லட்சம் பேரா கூட்டினாங்க. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும்? கடைசியில கூட்டம் இல்லாம ஐயா புஷி ஆனது QR கோடு எல்லாம் பரவாயில்ல உள்ள விடுங்கன்னப்ப தானே அந்த ஈஷா சிங் அதிகாரி உங்களை திட்டினது வைரல் ஆச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. PR வேலையை பார்த்துட்டு இன்டர்வியூன்றீங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஒரு அரசியல்வாதியும் வந்திருக்கான். பிஜேபி வந்துக்குது, திமுக வந்துக்குது, அண்ணா திமுக வந்திருக்குது. அழைப்பு யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ எல்லாரும் வந்திருக்காங்க. இவர் எல்லாமே வீட்டுல உட்காந்து பண்ணுவார். இவரு கேட்டா கூட்டம் வருதுன்னு. அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல எப்படிங்க கூட்டம் வரும்? இதுல தப்பு தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற. இவரு நல்ல வாய்ப்பு. உண்மையிலே இவர் அரசியல்வாதினா போய் அரசியல் அங்க பேசி இருக்கணும். நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. 4 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு மேரி பிஸ்கெட்டும் பாலம் குத்துட்டு டீயும் குத்துட்டு என்னை பத்தி நீங்களே நல்லா போடுங்க, நான் நல்லா பேசணும் சொல்லுங்க. கரூர் விஷயத்துல நான் ஷாக்காயிட்டேன், அப்படியே மன இதுல இருக்கிறேன் நானு, இதெல்லாம் நீங்களே போடுங்க. நிறைய தொந்தரவுகள், நிறைய என்ன தொந்தரவு கொடுத்தாங்க? இல்ல கைது பண்ணாங்களா? சொல்றேன் சார், அது ஒரு பன்னாட கொடுத்த ஐடியாவில போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. பிஜேபி பத்தி பேசவே மாட்டேன்றீங்கன்னு பேசிக்கிறாங்க. பிளாக் டிக்கெட்ல டிக்கெட் விற்கிறீங்கன்னு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. பயந்து ஓடிட்டீங்கன்னு திமுக உங்களை குற்றம் சாட்டுறாங்க. எல்லாவற்றையும் நீங்க ஸ்கிரிப்டா தானே பேசுறீங்க. உங்களுடைய குரல் என்ன சார்? How do I tell you? சரி இதெல்லாம் வேணாப்பா, அவருக்கு வலிக்கும், உங்களுக்கு பேட்டி கொடுக்க மாட்டாரு. எப்போ பிரச்சாரத்துக்கு வருவீங்க? எந்த தொகுதியில் நிக்க போறீங்க? இதெல்லாம் தானே கேள்வி. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு பேரு டுபாக்கூர். சரி டைரக்டா சொல்ல வேணாம், சூசகமா கேட்டு வாங்கிட்டு சொல்லிருக்கல. அப்படி சொல்லியிருந்தா கூட சரிப்பா, கசியப்பட்ட செய்தி நான் எடுத்துட்டு போவேன். இதை பேட்டின்னு நேத்துல இருந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். கீழ எல்லாம் எல்லாரும் உங்க டிஆர்பி பயங்கரமா போகும், உங்க டிஆர்பி பயங்கரமா போகும். டிஆர்பி போறதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். சினிமாவாக்கிட்டீங்களா இதையும்? உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. இப்ப எல்லாரும் சொன்னாங்கல்ல விஜய்க்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆயிட்டானா? ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். மனநலம் பாதிக்கப்பட்டவரால் மட்டும்தான் 60 நாட்கள் ஒரு பூட்டிய அறைக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்க முடியும்னு சொன்னாங்கல்ல, அது உண்மைதானோ என்கிற சந்தேகம் இருந்திருக்கு. ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. தூய்மை பணியாளர் போனா வீட்டுல கூப்பிட்டு பாப்ப, யாருன்னா இறந்துட்டாங்க கட்சிக்காரங்கன்னா வீட்டுல கூப்பிட்டு பாப்பீங்க, பத்திரிகையாளர் சந்திப்புனா வீட்டுல கூப்பிட்டு கேமரா இல்லாம பாப்பீங்க, எழுதக்கூடாது, எல்லாமே வீட்டுல தான். என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும், பிஸியா இருக்கோம்ல. இப்ப நாளைக்கு தலைமைச் செயலகம் இல்ல எம்எல்ஏ ஆபீஸ்னு ஒண்ணு வந்தா அதுவும் வீட்லயா? ஆமா, அதுக்கு என்ன? சட்டமன்ற ஆபீஸ்லாம் போக மாட்டீங்க. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். உன்னால் 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். உனக்கு உண்மையிலேயே வருத்தம் இருக்குன்னே வச்சுக்கிறேன் சார். நானு அந்த வருத்தத்தை கூட நீங்க வெளிப்படுத்தலையே சார். அப்ப கூட சிஎம் சார் என்கிட்ட நேரடியா போதுங்க, அப்பவும் வசனம் தானே. அப்ப வாழ்க்கையே வசனம் தானா? ஒரு இயல்பு நிலைன்றதே கிடையாதா? வாய பாரு, மாடு மாதிரி மின்னுக்கிறியடா. உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இதான் உரைக்குதா இல்லையா உனக்கு? நேற்று ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது அதை 27% ஓட்டு. பார்த்தீங்களா? பழைய நம்பர் 40 தானே இருந்தீங்க, ஏன் 27 வந்தீங்க? நீங்க என்னன்னா 20, 24, 27, 34, 40ன்னுவீங்க. 41, 21, 38. இது மாதிரி எவனா ஷேர் பிடிச்சிருக்கானடா, முதல் முறையா பாக்குறேன்டா. இன்னும் ஒரு சிலர் நாங்கள் களத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை ஒண்டி தான் எதிர்ப்போன்வீங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் வச்சு பேச வைப்பீங்க. இப்படியே எலெக்ஷனுக்கு ஜெயிச்சுட்டு போயிடணும் விசில் ஊதிக்கிட்டு. தெரியும் எலெக்ஷன்னா என்னன்னு இன்னும் 2 மாசம் இருக்குது இல்லையா? 2 மாசம் முடிஞ்சவொன்னே தெரியும். கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. விஜய்க்கு சொந்த அறிவு கிடையாது, விஜய்க்கு சொந்த சிந்தனை கிடையாது, விஜய் இடத்துல சுகதுக்கங்கள் கூட சொந்தமாக கிடையாது என்பதை இந்த NDTV-யினுடைய பத்திரிகையாளர் நாட்டு மக்களுக்கு பந்தி வைத்திருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.